அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் பாமக பொதுக்குழுவில் பங்கேற்க அன்புமணி வருகை புரிந்திருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் பாமக பொதுக்குழுவில் பங்கேற்க அன்புமணி வருகை புரிந்திருக்கிறார். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் பாமக பொதுக்குழுவில் பங்கேற்க அன்புமணி வருகை புரிந்திருக்கிறார். அன்புமணி தலைமையில் கூடியிருக்கும் பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பாமக தலைவராக அன்புமணியை நீடிக்கச் செய்யும் தீர்மானம் மிக முக்கியமாக நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேபோல கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரமும் அன்புமணிக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அருகே மாமல்லபுரத்தில் நடைபெறும் பாமக பொதுக்குழுவில் பங்கேற்க அன்புமணி வருகை புரிந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே அக்கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் தற்போது தொடங்கி இருக்கின்றது. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே பாட்டாளி மக்கள் கட்சியினர் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த பொதுக்குழு கூட்டம் இதே போன்று புதுச்சேரியில் நடைபெற்ற பொழுதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியிலே ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு நடந்து கொண்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது. அதற்கு முன்பாக கட்சியில் எந்த விதமான குழப்பமும் இல்லை என்று பாமகவினர் கூறி வந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்ற பொழுது பகிரங்கமாக அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலாக ஒரு மிகப்பெரிய அதிகார மோதல் நடந்து கொண்டிருக்கின்றது. பாமகவினுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்கின்றார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு அதிகார மோதலாக அது இருக்கின்றது என்பது தெரிய வந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்து கருத்துக்களை கூறி வந்தார். வாராந்திர செய்தியாளர் சந்திப்பை தைலாபுரம் தோட்டத்தில் நடத்தி அன்புமணி மீது புதிய குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார். அதில் மிக முக்கியமாக தன்னை உளவு பார்ப்பதற்காக ஒட்டுக்கேட்பு கருவி வைத்திருக்கின்றார்கள், தன்னுடைய செல்போன் உரையாடலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், என்னை சந்திப்பவர்கள் யார் என்று கண்காணிப்பு கேமரா மூலம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்னெல்லாம் அன்புமணியின் மீது பகிரங்கமாக ராமதாஸ் தொடர் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் பாமகவினுடைய தலைவராகவும் தன்னை அவரே அறிவிப்பு செய்து கொண்டார். பாமகவின் நிறுவனராக இருந்து வந்த ராமதாஸ் நான் தான் தலைவர் என்று தன்னிச்சையாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுக் கொண்டார். பாமகவின் தலைவர் இனி நான் தான், அன்புமணி தலைவர் கிடையாது, அன்புமணி செயல் தலைவராகத்தான் இருக்கின்றார் என்ற நிலைப்பாட்டிலே ராமதாஸ் தொடர்ந்து உறுதியுடன் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் அன்புமணி தன்னுடைய தலைமையிலே ஒரு பொதுக்குழுவை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப் போகின்ற தீர்மானங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படும். ஏனென்றால் இந்த பொதுக்குழு என்பது நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பொதுக்குழுவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொதுக்குழுவிற்கு எதிராக பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் இந்த பொதுக்குழுவை நடத்துவதற்கு செயல் தலைவரான அன்புமணிக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்று குறிப்பிட்டு தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்திருந்தார். பொதுக்குழுவிற்கு தடை கேட்டு அந்த மனு நீதிமன்றத்தில் நேற்று இரவு விசாரணையின் பொழுது அந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தார்கள். பொதுக்குழுவை நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று நேற்று இரவு தீர்ப்பு வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் பாமகவினுடைய பொதுக்குழுவை அன்புமணி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் என்றால் 1800 பேர் இருக்கின்றார்கள். அதற்கு மேலே மாநில பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று ஏறக்குறைய முன்னாள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் என்று ஏறக்குறைய 2500 நபர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதன் காரணமாக இதில் நிறைவேற்றப்பட இருக்கின்ற தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி அதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ற ஒரு பொறுப்பிலே அன்புமணி தொடர்கின்றார், அன்புமணி தான் பாமகவின் தலைவர் என்பதை நிலைநாட்டக்கூடிய விதமாக தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு அன்புமணி தரப்பில் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்ற தீர்மானங்கள் குறித்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பாமகவின் தொண்டர்களுக்கு இடையே இருக்கின்றது. அன்புமணி மீது ராமதாஸ் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தாலும் இதுவரை எந்த விதமான குற்றச்சாட்டையும் அன்புமணி வெளிப்படையாக மறுக்கவில்லை. தன் மீது தன்னுடைய தந்தை ராமதாஸ் சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த பதிலையும் அன்புமணி இதுவரை கூறவில்லை. எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திலே அன்புமணி தீர்மானங்கள் மூலமாக ராமதாசுக்கு பதிலடி கொடுக்க போகின்றாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் பாமகவிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி தொடர்பாக யார் மற்ற கட்சிகளுடன் பேச போகின்றார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கின்றது. அந்த மேடையிலே ராமதாசுக்கு என ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இருக்கையையும் நாம் பார்க்கின்றோம்.
யாரும் அமராமல் வெள்ளை துண்டு போடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இருக்கை தான் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் அமருவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கை. பாமகவின் நிறுவனருக்கு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். அது பாமகவின் விதிகளில் ஒன்று. அந்த விதிகளுக்கு உட்பட்டு பாமகவின் நிறுவனருக்கு அந்த அழைப்பை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். பாமகவினுடைய தலைவர் என்று குறிப்பிட்டு அன்புமணி பெயரை குறிப்பிட்டு பொதுக்குழுவில் பங்கேற்க வேண்டும் நிறுவனர் ராமதாஸ் என்று அழைப்பு வழங்கப்பட்டது. அந்த அழைப்பினை ராமதாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக நேற்றைய தினமே தனக்கு உடல்நல குறைவு இருப்பதாக நீதிமன்ற விசாரணையின் பொழுது ராமதாஸ் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் மருத்துவர் ராமதாஸ் உறுதியாக இந்த பொதுக்குழு கூட்டத்திலே பங்கேற்க மாட்டார் என்று தெரிந்தாலும் கூட அவருக்கு என தனியாக ஒரு இருக்கையை வைத்திருக்கின்றார்கள். அந்த இருக்கை யாரும் அமராமல் தனிப்பட்ட முறையில அந்த இருக்கையும் இருக்கின்றது, நடுவாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த பொதுக்குழு கூட்டத்திலே இன்னும் சற்று நேரத்தில் பாமகவின் தலைவர் அன்புமணி தான் என்று குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் யுக்திகளை வகுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு வழங்கப்படும். அதன் மூலமாக யாரோடு கூட்டணி என்பதை முடிவு செய்யக்கூடியது பாமகவில் அன்புமணி தான் என்று குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. பாமகவினுடைய பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அன்புமணி தரப்பில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரம் ராமதாஸ் தரப்பில் பாமகவின் பொதுச் செயலாளர் மாற்றப்பட்டிருக்கின்றார். எனவே பொதுச் செயலாளர் யார் என்பது உட்பட பாமகவிலே மாநில பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பாகவும் பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதே நேரம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என்று பார்க்கும் பொழுது 90% கூடுதலானவர்கள் அன்புமணியினுடைய ஆதரவாளர்களாக தங்களை வெளிப்படையாக அறிவிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். பழைய நிர்வாகிகள் வன்னியர் சங்கத்திலிருந்து பாமக உருவான காலகட்டம் முதல் ராமதாசுடன் இருந்து வரக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மட்டும்தான் ராமதாசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். எனவே இன்றும் பொதுக்குழு உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் பங்கேற்றிருப்பதன் காரணமாக இந்த பொதுக்குழுவிற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அன்புமணி தரப்பினரிடம் இருக்கின்றன. அதே நேரம் பாமகவினுடைய இந்த பதாகையிலே மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் சின்னமும் இடம்பெற்றிருக்கின்றது. அதே நேரம் ராமதாஸ் தரப்பில் நடைபெறக்கூடிய கூட்டங்களிலே முழுவதுமாக அன்புமணியினுடைய படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. நாளைய தினம் வன்னியர் சங்கத்தின் சார்பில் பூம்புகாரிலே ராமதாஸ் அணியின் சார்பாக மகளிர் மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாடு தொடர்பான சுவரொட்டிகள், பதாகைகள் உள்ளிட்டவற்றில் கூட அன்புமணி படம் இடம்பெறவில்லை. அன்புமணியை பொறுத்தவரை தொடர்ந்து பாமகவினுடைய நிறுவனருடைய படங்களுடன் தான் தன்னுடைய கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பெயருக்கு பின்னாலும் ராமதாஸ் என்பதையும் குறிப்பிட்டு வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.